ஹாய், இன்னைக்கு புதுசா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். அது சட்டுன்னு 5 நிமிஷம். அதுக்கு முட்டையும் பிரெட்டும் வச்சு அதுக்கு ஒரு ஸ்வீட், ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். 2 பொருள் 10 நிமிஷம் ஹெல்தியான ஸ்நாக்ஸ். கொஞ்சம் பால் ஊத்திக்கலாம், ஒரு முட்டை, அதுல கொஞ்சோண்டு பால் ஊத்திக்கலாம் டேஸ்டுக்கு. அப்புறம் சர்க்கரை ஒரு 3 ஸ்பூனு. ஆல்ரெடி பிரெட்ல ஸ்வீட் இருக்கு, அதனால நான் கொஞ்சமா தான் சர்க்கரை போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா அடிச்சுக்கணும் விஸ்க் வச்சு. அவ்வளவுதான். நான் செய்யறத பார்த்து எங்க பாப்பாவும் செய்யறேன்னு அவ கிண்டிக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு, விடுங்க. அப்படியாப்ப நம்ம எங்க பாப்பா அவ கிண்டுறன்னு கொஞ்ச நேரம் கிண்டுனா. அவ்வளவுதான், ரெடி ஆயாச்சு. தள்ளு பாப்பா, நான் தோசை கல்ல போட்டு தரேம்மா. அவ்வளவுதான். இப்ப அடுப்ப பத்த வச்சாச்சு. இந்த கல் வச்சுக்கோ, இதுதான் இரும்பு கல்ல, நல்லா உட்கணும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா சர்க்கரை, பால், முட்டை எல்லாம் கலந்தாச்சு. இங்க பாருங்க, பார்க்கவே நல்லா இருக்கா? பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், கல்லும் சூடு ஏறியாச்சு. இப்ப பிரெட்டை இதுல போட்டு எடுக்கிறது தான். இதுல ஒரு முக்கு. அவ்வளவுதான், பிரெட்டை இந்த தண்ணியில முக்கி என்னம்மா, எல்லாமே நல்ல தண்ணி தான் குடி. அவ்வளவுதான், அது சுத்தி கொஞ்சம் எண்ணெய் லேசா முறுமுறுக்கு. அவ்வளவுதான், நல்லாவே இதாயிடுச்சு. அவ்வளவுதான், நல்லா அப்படியே இனிப்பா இருக்கும், சூப்பரா. 10 நிமிஷம் வீட்டுல பிரெட் வச்சு செஞ்சாச்சு. கடையில போய் கண்டதை வாங்கி தரதுக்கு பிள்ளைங்களுக்கு இது ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளவுதான், இங்கிட்டு ஒரு பரட்டு, இங்கிட்டு ஒரு பரட்டு போட்டாச்சா? அவ்வளவுதான், தோசை கல்ல போட்டாச்சு. அவ்வளவேதான். நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட்டா செஞ்சு கொடுங்க. சாயந்தரம் நேரத்துல 5 நிமிஷம். காமாட்சி, சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டு பாரு. நல்லா முட்டை ஊறி இருக்கு, முட்டையும் சர்க்கரையும் சூப்பரா ஊறி இருக்கு. அப்படியே நல்லா ஸ்வீட் பண்ண மாதிரி இருக்கு. நீங்கள் இதே மாதிரி உங்க பசங்களுக்கு ஆரோக்கியமா செஞ்சு கொடுங்க.